கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த கட்ட நாளிலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதல் சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பாந்தில் இந்த நாளும் ஒருமனப்பட்டலாம் ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உங்களுடன் சிலாகித்து பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நடிச்செல்வோம். இப்பொழுது கூட தேவனுக்கு மகிமையாக இந்த கர்த்தர் தொழுகை தூக்குணமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 94வது பாடலை நாம் பாடுவோம். என்னண்டை வந்திடாயோ பின்பற்றி வந்திட என்ற பாடல். என்னண்டை வந்திடாயோ பின்பற்றி வந்திடாயோ, என்னண்டை வந்திடாயோ பின்பற்றி வந்திடாயோ, உன்னை வெறுத்து சிலுவையை எடுத்து பின்பற்றி வந்திடாயோ, உன்னை வெறுத்து சிலுவையை எடுத்து பின்பற்றி வந்திடாயோ, பின்பற்றி வந்திடாயோ, உலகை ஆதாயம் செய்தும் ஜீவனோ நஷ்டப்பட்டார், உலகம் ஆதாயம் செய்தும் ஜீவனோ நஷ்டப்பட்டார், மரணம் வரும் வேளை மறுமைக்குள் செல்கையில் என்ன லாபம் உனக்கு, மரணம் வரும் வேளை மறுமைக்குள் செல்கையில் என்ன லாபம் உனக்கு, என்ன லாபம் உனக்கு, கல்வாரி காட்சி கண்டும் கல்மனம் முருகடையோ, கல்வாரி காட்சி கண்டும் கல்மனம் முருகடையோ, ஐங்காயங்கள் தனில் அடைக்கலம் அழித்திட அழைப்போரை பாராயோ, ஐங்காயங்கள் தனில் அடைக்கலம் அழித்திட அழைப்போரை பாராயோ, அழைப்போரை பாராயோ, உம்மண்டை வந்திடுவேன் பின்பற்றி வந்திடுவேன், உம்மண்டை வந்திடுவேன் பின்பற்றி வந்திடுவேன், என்னை நான் வெறுத்து சிலுவையை எடுத்து பின்பற்றி வந்திடுவேன், என்னை நான் வெறுத்து சிலுவையை எடுத்து பின்பற்றி வந்திடுவேன், பின்பற்றி வந்திடுவேன். ஜெபிப்போம். இரக்கமே உருவானே எங்கள் நேசமுள்ள பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேளையிலே நாங்கள் உம்முடைய பிள்ளாக ஒன்று கூடி தகப்பினே நாங்கள் அனைவரும் உம்மை ஆவியோடும் உங்களுடைய தொழுதும் சாக்கியத்தை எங்களுக்கு தந்தமைக்காக நன்றியோடு கொடுத்திருக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம். கேட்கிற உள்ளங்களை திறந்தரலாம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த நாளுக்கு நம் அனைவருமாக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை நாம் தொழுதும் சாக்கியத்தை பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செல்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகில் அநேகர் இன்றைக்கு தேவனுடைய அந்த இரக்கத்தை தேவனுடைய அன்பு உணராமல் இன்றைக்கு அநேக தேவனுக்கு விரோதமான மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். உண்மையில் இன்றைக்கு நீங்கள் நானும் ஒன்று கூடி ஒருவர் முகத்தவர் பார்த்து பரலோகத்தின் தேவனை தோல்விக்கொள்ளும் என்று சொன்னால் தேவன் நமக்கு கொடுத்த பெரிய கிருபை பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசி புலம்பும் பொழுது, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது என் தேவனுடைய சுத்த கிருபை என்று சொன்ன உண்மைதான். இன்றைக்கு நீங்கள் நானும் ஜீவனோடு வந்து ஒன்றாக இணைந்து பரலோகத்து தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் என்று சொன்னால் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு கிருபை, தேவன் செய்த ஆசீர்வாதம். ஆகவே தேவன் செய்கின்ற இந்த காரியத்திலே
நாம் தேவனுக்கு நடுவில் மக்களாக இருப்பதை விட்டுவிட்டு இந்த கன்னிகை தேவனுடைய தன்மையை, தேவனை மறந்துள்ளாக இன்றைக்கு நிற்கிறார்கள். அநீக ஜீவிப்பதை பார்க்கிறோம். தேவன் இருக்கிறார் பாருங்கள். ஒரே தேவன் தான். இந்த உலகிலே ஜனங்கள் பெருகி ஆங்காங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் பிரிந்து வெவ்வேறு ஜாதிகளாகி அவர்கள் கூடி ஜீவிப்பதனால் அவர்கள் விருப்பத்திற்கு பெயர்களை வைத்துக்கொண்டு தேவன் அநேக தேவர்களை உண்டாக்கியிருப்பதை பார்க்கிறோம். உண்மையில் இந்த உலகத்திலே தேவன் தான் மனிதன் உண்டாக்கினார். ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது மனிதர்கள் தான் அநேக தேவர்களை உண்டாக்கியிருப்பதை பார்க்கிறோம். அநேக தேவர்கள். ஆனால் பரிசுத்தாவியானவர் சொல்வது பாருங்கள், 1 கொரிந்தியர் 8 5-6 வசனங்கள் வாசிக்கும் பொழுது பாருங்கள், வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகி ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாம் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாம் உண்டாயிருக்கிறோம். இதுதான் உண்மை. ஒரே தேவன் தான். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். எல்லாரும் நாட்டு மக்கள் சொல்ல ஒரே தேவன் தான். ஆனால் தேவனுக்கு என்ன இல்லை, உருவம் கிடையாது. யோவான் 4 வாசிக்கும் பொழுது தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுதாம். அவர் ஆவியாயிருக்கிறார். அந்த ஆவியை நம்மால் பார்க்க முடியாது. இந்த காற்றை பார்க்க முடியுமா? அதுபோலதான் தேவன் இருக்கிறார். அவர் இல்லாத இடமே கிடையாது. இன்றைக்கும் இங்கு நம்மோடு கூட சந்திருக்கிறார். அவர் சர்வ வியாபி பாருங்கள். அப்படிப்பட்ட தேவன் தான் இன்றைக்கு நம்மை பாதுகாத்து, அப்படிப்பட்ட தேவன் தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார். வேதாகமத்திலே 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். இந்த உலகம் எப்படி உண்டானது, இந்த வானம் எப்படி உண்டானது என்பதை பரிசுத்த வேதாகமம் தெளிவாக நமக்கு காட்டுகிறது. தேவன் தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாள் உருவாக்கினார். இரவு பகலை தேவன் உண்டாக்கினார். இந்த பூமியிலே ஜலங்கள் தனியாக, பூமி தனியாக பிரித்தவர் அவர்தான். பூமியிலே விளையும் பயிர்களை அதனதின் சாந்தியாக கரிதரும் மரம் செடி கொடிகளை தேவன் உண்டாக்கினார். பறவைகள் உண்டாக்கினார், மிருகங்களை உண்டாக்கினார், காட்டு மிருகங்கள், நாட்டு அதில் அத்தனை உருவாக்கினார். 4ஆம் நாளிலே தேவன் என்ன செய்தார்? இந்த பகலையாலே பெரிய சுடராகி சூரியனையும் சந்திரனையும் காலங்களையும் கோலங்களையும் பார்ப்பதற்காக அநேக கோலங்களை தேவன் உருவாக்கினார். தேவன் உருவாக்கினது பாருங்கள். 6ஆம் நாளில் மனிதன் உருவாக்கி அவர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் பாருங்கள். அது தேவன் தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார் என்பதை அறிவிக்கிறார்கள். எது நினைத்து பார்ப்பது கிடையாது. ஏதோ இந்த உலகம் தானாக வந்தது என்று சொல்லி இன்றைக்கு அன்றைக்கே ஒரு தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் திணித்துட்டார்கள். அதாவது சூரியனிலிருந்து ஒரு பிம்பம் கீழே விழுந்து அது அநேக அணுக்களாக மாறி அந்த அணுவிலிருந்து குரங்கு உருவாகி அந்த குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்று ஒரு தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே புகுத்திருக்கிறார்கள். என்றால் மனிதன் குரங்கு போல இருப்பதனால் அன்பார் அப்படி என்றால் குரங்கு இருந்திருக்கக்கூடாது. குரங்கெல்லாம் மனிதனாய் மாறி இருக்க வேண்டும். இல்லையே, இன்றைக்கு குரங்கு இருக்கத்தான் செய்கிறது. அதுவல்ல உண்மை. தேவன் தான் இந்த உலகத்திலே ஆதியாகமம் 2 வாசிக்கும் பொழுது தேவன் பூமியின் மண்ணிலிருந்து மண் உருவாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. முதல் மனிதன் ஆதாம். ஆதாமிலிருந்து தேவன் செய்தார். அவன் விலா எலும்பு எடுத்து மண்ணின் மூலமாக ஏவாள் உருவாக்கினார். இது உலகம் ஒத்துக்கொள்கிறது. முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் பாருங்கள். அந்த ஆதாம் ஏவாள் மூலமாக உருவாக்கப்பட்டுள்ளார். இன்றைக்கு இருக்கிற நீங்களும் நான். ஆகவே தேவன் இல்லை என்று நாம் சொல்லவும் முடியாது. அந்த தேவனை நாம் என்ன செய்யணுமா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். சங்கீதக்காரர் தாவீது சொல்லும் பொழுது சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள்,
சங்கீதம் 19 அதிகாரம் 1 வசனத்திலே, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை உண்மைதான். இந்த வானங்கள் தேவனுடைய மகிமையை நமக்கு காட்டுகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை நமக்கு அறிவிக்கிறது. அந்த தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் ஆவியாய் இருக்கிறார். அவருக்கு உருவம் கிடையாது, அவருக்கு சொருவும் கிடையாது. அது உருவில்லாத தேவனை செய்யக்கூடாது. நாம் சொரு உருவாக்கி அதை செய்ய முடியாது, செய்யக்கூடாது என்றால் தேவன் ஆவியாய் இருக்கிறார் பாருங்கள். ஆனால் அந்த உலகிலே ஜீவிக்கும் மக்கள் தவறான இனத்தோடு கூட தவறான கோணத்திலே நினைக்கிறார்கள். தேவன் தூணிலும் இருப்பார், துரும்பில் இருப்பார் சொல்லி அவர்கள் விருப்பத்துக்கு நினைக்கிறார்கள். கடவுளை, தேவனை உருவாக்குகிறார்கள் பாருங்கள். எரேமியா சொல்லும் பொழுது பாருங்கள், எரேமியா 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம் பாருங்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வசனத்தை கேளுங்கள். புறஜாதியுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். ஜனங்கள் வழிபாடுகள் வீணாயிருக்கிறது. காற்றில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அது தச்சன் கையாடுகிற வாட்சியால் பனிப்படும். வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அது அசையாதபடிக்கு அதை ஆணிகளாலும் சுத்திகளாலும் உறுதியாக்கிறார்கள். அவைகள் பனையைப் போல நெற்றையாய் நிற்கிறது. அவைகள் பேச மாட்டாதவைகள், அவைகள் நடக்க மாட்டாதவைகள். நடக்க மாற்றம் நான் சுமக்கப்பட வேண்டும். அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கருத்து சொல்கிறான். அது முன்புதான் அன்பானே தேவனாவியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை இந்த ஜனங்கள் ஒரு தவறான கோணத்திலே பார்க்கிறார்கள். தேவன் இருக்கிறார், அவர் ஆவியாக இருக்கிறார். அவர் இல்லாத இடமே கிடையாது பாருங்கள். பரிசுத்த பவுல் ரோம சபைக்கு எழுதும் பொழுது இந்த ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை அவர் நினைக்கிறார்கள் பாருங்கள். ரோமன் 1ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது பாருங்கள், ரோமன் 1ஆம் அதிகாரம் 19 வாசிக்கலாம் பாருங்கள். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவர்களாகி அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டவர்களாலே உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஒரு பிராணிகள் ஆகியவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றாமல் இப்படித்தான் உலகிலே மக்கள் தேவனுடைய மகிமையை தெரியாமல், தேவனை பற்றி தெரியாமல், அழிவுள்ள மனிதர்கள் அழிவில்லாத தேவனை ஒரு சாதாரண பறவைகளைப் போல, மிருகங்களைப் போல மாற்றி நீக்கி வணங்குவதை பார்க்கிறோம். அன்மை தேவன் இப்படிப்பட்டவர் அல்ல. தேவன் நம்மை நோக்கி பார்க்கிறார், நம்மை அன்பு காட்டுகிறார். இந்த உலகத்தை உண்டாக்கினவர் அவர் தான். இன்றைக்கு நீங்கள் உயிரோடு இருக்கிறோம், அவர் செய்த கிருபை, அவர் செய்த இரக்கம் பாருங்கள். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் ஏன் பிரியமாக இருக்கக்கூடாது? சங்கீதம் 14 வாசிக்கும் பொழுது தேவன் இல்லை என்று மதிகற்றவன் சொல்லுகிறான். அவன் இருத்தில் சிந்திக்கிறான். மதிகற்று என்றால் யார்? அறிவில்லாதவன், ஆற்றலில்லாதவன், உணர்வில்லாதவன். தேவன் இருக்கிறார் பாருங்கள். அவர் அந்த உலகத்தை உண்டாக்கினவர். நமக்கு தெரியும், இந்த வானங்கள் அவரை பற்றி சொல்லுகிறது, இந்த பூமி அவரை பற்றி உண்டாக்கப்பட்ட அத்தனையும். நான் தேவன் உருவாக்கப்பட்டு சில பாமரிமாளி, அந்த தேவனை நாம் வணங்க வேண்டும். அந்த தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அந்த தேவன் நமக்காக தேவராமத்தை தந்திருக்கிறார். எல்லா மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து என்பதற்காக
பரிசுத்த ஆவியாரை கொண்டு இந்த பரிசுத்த வேதாமத்தை நமக்கு தந்திருக்கார் பாருங்கள். எனக்கு அன்பாந்திலே ஆரம்ப காலத்திலே பதிய பாட்டின் காலத்திலே இஸ்ரவேலர்களே ராஜாக்கள் ஆட்சி செய்து கொண்டு வந்தார்கள். அப்படி ஆட்சி செய்த ராஜாக்கு ஒருவன் தான் ஆகாப். ஆனால் ஆகாப்புக்கு அவன் ஒரு திறமையோ கிடையாது. ஆனால் ஆகாப்பை காட்டிலும் ஆகாப்புடைய மனைவி ஆகாப்பை விட அவள் திறமைசாலியாக இருந்து செய்தார், மக்களை பயப்படுத்தி வந்தார். அவள் பெயர் எசபேல். அவள் என்ன செய்தால் பாருங்கள், எசபேல் ஆகாப்பின் மனைவி இஸ்ரவேல் ஜனங்களை தேவனை வணங்கக்கூடாது, தேவனுக்கு பயப்படக்கூடாது என்று சொல்லி தேவனுக்கு எதிராக பாகாலைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லி அந்த எசபேல் நிச்சயதான் இஸ்ரவேல் மக்களை பயப்படுத்தி கொண்டு வந்தார். பாகாலை வணங்காமல் போனவங்களை என்ன செய்து விடுவோம், கொண்டு விடுவோம், வெற்றி விடுவோம், கொலை செய்வோம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பயப்படுத்தினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்வது அறியாமல் திகைத்து கொண்டு பயந்து, அப்பொழுதுதான் தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அந்த ஆகாப்புக்கு, எசபேலுக்கு அறிவுரை கூறும்படியாக தேவன் எலியாவை அனுப்புகிறார். நான் வாசிக்கலாம் பாருங்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் திருப்பவும் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 17 வாசிக்கலாம் பாருங்கள். ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். எலியா இஸ்ரவேல் மக்களோடு வந்து பேசும் பொழுது எலியா இஸ்ரவேல் மக்கள் சொன்னார்கள், இதே ஆகாப் எங்களையெல்லாம் பாகாலைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான், நாங்கள் என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கோம் சொல்லி இஸ்ரவேல் மக்கள் எலியாவிற்கு சொன்னார்கள். இதை அறிந்த ஆகாப் எலியாவை பார்த்து, நீ என்ன செய்கிறாய், இஸ்ரவேலை என்ன செய்ய கலங்க பண்ணுகிறாய் சொல்லி கேட்டார். அப்படி எலியா சொன்னார் பாருங்கள், அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளையை விட்டு பாகால்களை பின்பற்றினால் நீரும் உம்முடைய தகப்பின் விட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவனாம். ஆகாப்புடைய குடும்பம் இஸ்ரவேல் மக்களை கலங்க பண்ணினார்கள், பாகாலைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி. இதிலே பாருங்கள், ஆகாப்புக்கும் எலியாவுக்கும் வாக்குவாதம் வந்தது. தேவன் உண்மையான தேவன் பாகாலா அல்லது தேவனா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அது அறிந்தால் தான் இஸ்ரவேல் மக்கள் பாகாலை வணங்குவதும் தேவனை வணங்குவதும் உண்மை எது என்று அறிந்து கொள்ள முடியும். அதற்காக கர்மேல் மலையிலே ஒரு போட்டி வைக்கிறார்கள். என்ன போட்டின்னு சொன்னால், எலியா சொல்கிறார், பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர் இருக்கிறார்கள், இன்னும் எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேர் இருக்கிறார்கள். ஆகவே இந்த 850 பேரை வரவழைத்து அவர்கள் முன்பதாக என்ன செய்யுங்கள், பாகால் தான் தெய்வம் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாகாலை வணங்கட்டும், இல்லை சொன்னால் தேவனுக்கு பயப்பட்டும் சொல்லி அவர்கள் மத்தியே செய்கிறார். நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒரு கன்றுக்குட்டியை சந்து சந்தாக வெட்டி சிறிது சிறிதாக வெட்டி அதற்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, அதாவது விறகுகளை அடுக்கி அதுக்கு மேலே அந்த கன்றுக்குட்டியை வைத்து, யாருடைய தெய்வம் வான் தின்று வந்து அந்த மாம்சத்தை அந்த பலியை எரித்து சாம்பலாக்கிறதோ அதுதான் உண்மையான தெய்வம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எலியா ஆகாப்போடு பேசுகிறார். அதே போல் ஆகாப் அந்த 850 தீர்க்கதரிசிகளை வரவழைத்தார். எலியா சொன்னால், நீங்கள் அதிகமான பேர் இருப்பதனால் நீங்களே முதலாவதை செய்யுங்கள் சொல்லி. அதே போல இசபேலின் நாட்கள் ஆகாப்பின் நாட்கள் செய்தார்கள். ஒரு கன்றுக்குட்டியை சந்து சந்தாக விட்டு விறகுகளை அடுக்கி அதற்கு மேல் அந்த கன்றுக்குட்டியை வைத்து செய்தார்கள். அதை சுற்றிலுமாக சத்தம் போட்டு வளர்ந்துங்கள். வாசிக்கலாம் பாருங்கள். இப்போதும் 2 காளைகள் எங்களிடத்தில் கொண்டு வரட்டும், ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தர் நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறேன். அப்பொழுது அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே
தெய்வம் என்று அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றாராம். எல்லாம் நீங்கள் முதலாவது செய்யுங்கள். எந்த தெய்வம் வந்து நெருப்பு பத்தளிக்காமல் அக்கினி அனுப்பி அந்த காளையை எரிக்கிறதோ அதுதான் உண்மையான தெய்வம் என்று அறிந்து கொள்ளாமல் என்று சொல்லி எலியா சொன்னார். அதை நினைத்தார்கள். அப்பொழுது எலியா பாகாலத்திற்கு நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தைய ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவ நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றார். எலியா சொன்னார், நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கிறேன், நீங்கள் இத்தனை பேர் இருக்கிறார்கள், நீங்கள் முதலாவது செய்யுங்கள் சொல்லி எலியா சொன்னபோது அவர்கள் அப்படியே செய்தார்கள். பாருங்கள், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலே எங்களுக்கு உத்தரவு வரலும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மற்றும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவும் கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கற்ற பலிபீடத்துக்கு எதிரே குதித்து அறியலாம். எலியா சொன்னபடி அந்த தீர்க்கதரிசிகள் ஒரு காளையை வெட்டி துண்டு துண்டாக அதை நறுக்கி செய்தார்கள். அதை விருதின் மேல் அடுக்கி அவர்கள் பாகால் நோக்கி கூப்பிடுகிறார்கள். பாகால் எங்களுக்கு இறங்கும், இந்த காளையை நீ அக்கினால் சுற்றெறியும் என்று சொல்லி அவர்கள் கத்துக்கிறார்கள். காலை தொடங்கி மத்தியானம் வரைக்கும் அவர்கள் கத்தும் பொழுது அங்கு எந்த ஒரு சம்பவம் நடக்கவில்லை. அதுக்கு பிறகு எலியா வந்து மத்தியான வேளையில் எலியா அவர்களை பிரயாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றார்கள். அந்த 850 பேர்கள் அந்த பாகாலை சுற்றி அவர்கள் நினைச்சார்கள். குதித்து கொண்டு அவர்கள் பாகாலயங்களுக்கு சத்தம் போட்டுக் கொண்டிருந்த பொழுது எலியா சொன்னான், உங்கள் பாகால் அலுவலாயிருப்பார், அல்லது உங்கள் பாகால் பிரயாணமாய் போயிருப்பார், அல்லது உங்கள் பாகால் தூங்கினாலும் தூங்குவான், எழுப்ப வேண்டியதாக இருக்கும், உரத்த சுத்தமாக கூப்பிட சொன்ன பொழுது அந்த ஜனங்களுக்கு இன்னும் பெரிய உண்டானது, கோபம் உண்டானது, கத்துகிறார்கள், சத்தம் போட்டு. அது மாத்திரம் சொன்னது, அவர் உரத்த சுத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வழிய மற்றும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டாடலாம். இன்றைக்கு அப்படித்தான் செய்கிறார்கள். பாருங்கள், தேவனை அறியாதவர்கள், தேவனை விசுவாசாதவர்கள், தேவ தன்மையை புரியாதவர்கள் இன்றைக்கு அப்படித்தான் தங்கள் சரீரத்தை காயப்படுத்துகிறார்கள். எத்தனை ஜனங்களை பார்க்கிறோம் பாருங்கள். தேவன் அப்படி ஒருபோதும் அதை அனுமதிப்பது கிடையாது. தங்கள் சரீரங்களை தும்பிடித்து கொண்டு, காயப்பிடித்து கொண்டு, குத்தி கொண்டு, ரத்தம் வந்து கொண்டு செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லவில்லையே. அந்த ஜனங்களை அப்படி செய்கிறார்கள். காரணம், இந்த பாகால் தீர்க்கதரிசி செய்தது போல இன்றைக்கும் அப்படித்தான் செய்கிறார்கள். அப்படி செய்தும் பாருங்கள், மத்தியான வேலை சென்ற பின்பு அந்திப்பலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவும் கொடுப்பாரில்லை, கவனிப்பாரும் இல்லை. சத்தம் போட்டு கத்தினார்கள். உடம்புலெல்லாம் காயங்களை ஏற்படுத்தினார்கள். ரத்தம் வந்தது. அவர் கத்தி கத்தி பார்த்து எல்லாம் செழித்து போனார்கள். ஒரு சத்தமும் வரவில்லை, ஒன்றுமே நடக்கவில்லை. அதுக்கு பிறகு பாருங்கள், அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, பாருங்கள், கர்த்தருடைய பலிபீடத்தை மறுபடியும் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோப்புடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுக்கு இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கட்டி நாமத்துக்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காலையை சந்து சந்தாக துண்டித்து விறகின் மேல் வைத்தான். பலிபீடத்தை கட்டினான். அந்த இடத்தை செப்பனிட்டு
அந்த இடத்தை சுற்றிலும் வாய்க்கால் கட்டினான். வாய்க்கால் உருவாக்கி அந்த வாய்க்கால் ஏற்படுத்தின பிற்பாடு பாருங்கள், பிற்பாடு அவன் நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேல் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரம் அப்படி ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரம் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரம் அப்படி ஊற்றினார்கள் என்றான். 3ஆம் தரம் ஊற்றினார்கள். அப்படி தண்ணீர் பலிபிடித்து சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினது. எல்லாரும் தண்ணீரை சுற்றி ஊற்றினார்கள். இந்த வாய்க்கால் நிறைந்தது. பலிபீடத்திலுமே தண்ணி ஊற்றினார்கள். இப்படி தண்ணியினால் எல்லாம் நனைந்திருக்கிறது. தண்ணீர் அங்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது எப்படி நெருப்பு வரும்? எல்லாரும் ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள். அப்பொழுது பாருங்கள், எலி என்ன சொன்னார்? அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாய் கர்த்தாவே, இஸ்ரவேலே நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீ தேவனாய் கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டலும் என்னை கேட்டார் எலியா செய்தார். எலியா அந்த பரிபரித்து சுற்றி ஆடவில்லை, தன் உடம்பை கீறிக்கொள்ளவில்லை, சத்தம் போடவில்லை, ஜெபித்தான். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் தேவனாய் கர்த்தாவே, இந்த ஜனங்கள் நீதான் தேவன் என்பதை விசுவாசிக்கும்படியாக என் ஜெபத்தை கேட்டலும் என் ஜெபத்தை கேட்டும்படி எலியா தேவனத்தை ஜெபித்தார். அப்பொழுது பாருங்கள், அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிந்த தண்ணீரை நெக்கி போட்டது. ஜனங்களாரும் இதை கண்டபோது மூங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றார்கள். பாருங்களாம், இது நடந்த உண்மை அன்பார்ந்தது. இஸ்ரவேலர்கள் மத்தியிலே எலியா வந்து பாகால் இல்லை, தேவன் தான் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த அஞ்ஞான சம்பவம் நடந்தது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். வாய்க்காலை சுற்றி, அதாவது பலிபிடித்து சுற்றி கால்வாய்க்கால் தோண்டப்பட்டது. அந்த கால்வாய் நிறைய தண்ணீர் ஊற்றப்பட்டது. அந்த பலிபிடித்திலும் தண்ணீர் ஊற்றப்பட்டது. இப்படி தண்ணீர் ஊற்றப்பட்டும் கூட எலியாவின் ஜெபத்தை கேட்டு தேவன் வானத்திலிருந்து அக்கினி அனுப்பினார். அந்த அக்கினி வந்து அந்த சர்வாங்க தகன பலியை எரித்து தண்ணீர் எல்லாம் உறிஞ்சி போட்டது. எல்லாரும் ஆச்சரியமாய் பார்த்தார்கள். அப்போ எல்லா ஜனங்களும் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி கர்த்தருக்கு பயந்த ஆமரிமார்கள். இன்றைக்கு நீங்கள் நானும் எலியாவை போல நாம் தைரியமுள்ள மக்களாக இருக்க வேண்டும். தேவனை பற்றிய சத்தியத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த தேவன் தான். நாம் கெட்டு போய்விடக்கூடாது, நரகத்து நாடி போய்விடக்கூடாது என்பதற்காக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். பாருங்கள், யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டான். அந்த தேவன் தான். அவரால் உருவாக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகள் கெட்டு போய்விடக்கூடாது, நரகத்தினாடி போய்விடக்கூடாது என்பதற்காக தமிழ் சொந்த குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். பாருங்கள், அவர் வந்து இந்த உலக மக்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். உலக மக்கள் பாவங்கள் நிவர்த்திப்படும்படியாக, உலக மக்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக என்ன செய்தார்? தன்னை ஒப்பு கொடுத்து எல்லாருக்காகவும் அவர் சிலுவை சுமந்தார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் எனப்பட்டார். ஆனால் தேவன் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி 40 நாட்கள் இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு நிரூபித்து காட்டினார். அமெரிமாடு அதற்கு பிறகு பரலோகத்துக்கு சென்று அப்படி சென்று 10 நாட்கள் கழித்து முதலாக பெந்தேகஸ்து நாள் என்று கிபி 33ஆவது வருடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷத்தை திரளான ஜனங்கள் மத்தியிலே பேதுரு பிரசங்கித்த பொழுது அந்த வசனத்தை கேட்டு 3000 பேர் தேவ பிள்ளைகளாக கிறிஸ்து ராஜ்யமான சகலங்கமான இருப்பார்கள். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக போதித்திருக்கிறார். ஆக நீங்கள் நானும்
அந்த தேவனை விசுவாசிப்பது உண்மையானார், அந்த தேவனுக்கு பயப்பது உண்மையானார், அவருடைய வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை கீழ்ப்படிந்து அதை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவித்தென்று மனம் திரும்பி நான் விசுவாசத்தை வாழ அறிக்கை செய்து பாவம் மன்னிப்பு கண்டு நான் சாணம் பெற்று தேவன் பிள்ளாக மாறுவோம். அப்படி மாறித்தான் இன்றைக்கு நீங்கள் நானும் தைரியமாக பல தேவனை தொழுது கொண்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை அநேகருக்கு சொல்ல வேண்டும். தேவன் ஒருவர் தான், ஒரே தேவன் தான், அவர் நம்மை நேசிக்கிறார். ஆகவே கண்பாங்களே, இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை நாம் மற்ற மக்களுக்கு போதிப்போம், அநேகரை கிறிஸ்துவுக்களாய் கொண்டு வருவோம். தேவன் தாம் இந்த வசனத்தை கேட்ட மாதிரி ஆசிரியப்பார். கேட்க நீங்களும் கூட மற்றவர்கள் கேட்கும்படியாக செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கம் மிகுந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளும் உம்முடைய செய்தியை நாங்கள் கேட்கும்படியாக தேவரி செய்த மேலான கிருபைக்காக தோற்றிருக்கிறோம். அநேகர் பார்க்கும்படியாக கேட்கும்படி உதவி செய்யும். எங்கள் பாவக்கு தயவாக மன்னித்தருள பிதாவே. இவை அனைத்தையும் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றிருந்த நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.